இன்று பெரிய புராணம் தொடர்கிறது. இந்த நீலகண்ட நாயனார் சிவன் திருவோட கேட்டும் கொடுக்கல இல்லையா? இப்ப எப்படி கிடைக்கிறதுன்னு பாப்போமா? சிவன் எப்பவுமே பக்தரை சோதிச்சு பார்க்கிறவர். ஆனா பக்தரோட பக்தியை இந்த உலகுக்கு நிலைநாட்ட அவர் செய்யற அந்த சோதனை மிக அருமையான ஒரு கதையாக நமக்கு தந்திருக்கு. எப்படி பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா, இந்த திருநீலகண்ட நாயனார் சொல்றார், திருவோடு நான் இங்கதான் வச்சேன், அது காணா போயிடுதுன்னு. அது காணா போக வச்சதே சிவன் தானே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ அந்த ஓடு, நான் எந்த ஓடு கொடுத்து, நான் வேற ஒண்ணு புதுசா வாங்கி தரேன், அதெல்லாம் இங்க வேண்டாம். நான் எந்த ஓடு கொடுத்தேனோ அதே ஓடு தான் எனக்கு வேணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க அப்படின்னு. அப்படியா, தில்லைவாழ் அந்தனர் குழு இருக்கு இல்லையா, அங்க நம்ம நியாயம் கேட்போம் வாணி அப்படின்னு சிவன். நேரம் அங்க போனா பஞ்சாயத்து சொல்லியாச்சு. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப இவன் மனைவியும் நீயும் சேர்ந்து இந்த பற்றாமரை குளத்துல குளியுங்கோ, 2 பேரும் ஒன்னா சுத்தி வாங்க, அப்ப உண்மையை நிரூபிங்க, நீங்க போய் சொல்லல அப்படின்னு. அதெல்லாம் முடியாதே, நான் தான் என்னை தீண்டாதீன்னு சொல்லிட்டாலே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. என்னது அப்படி என்ன, நீ ஒரு குச்சியை எடுத்துட்டார், நான் சரி முழுகிறேன்னு மனைவியை கூப்பிட்டு குச்சியை பிடிச்சுக்க சொல்லி மூங்கில் குச்சியோட குளத்துல முழுகினார். அப்ப அவருக்கு அவர் சொன்னார், அதெல்லாம் முடியாது, நீ இத தொடாம நீ முழுகக்கூடாது, 2 பேரும் கையை கொத்துன்னு முழுகணும்னு சொல்றதுதான் என்னுடையது, அந்த சட்டப்படி நீ அப்படிதான் பண்ணணும்னார். உடனே இவர் சொன்னார், இவருக்கு தனக்கும் தன் மனைவிக்கு அந்த விஷயத்தை எல்லாரும் எதிர்க்கையும் சொல்லணுமேன்னு இருந்தது. ஆனா என்ன பண்ணிட்டார், பல வருஷ காலம் அவர் தன் முதுமை காலம் வர்ற வரைக்கும் மனைவியை தீண்டாம எம்மை தீண்டாதீர்னா என்ன அர்த்தம்னா, எம்மை போன்ற பெண்களையும் இனிமேல் தீண்டாதீர்னு சொல்லிட்டா. அதே மாதிரி 2 பேரும் இருந்தா, ஆனா மனைவியும் பணிவிடை கணவனுக்கு செய்து கொண்டிருந்தாள். ஆனால் ஒருவரை ஒருவர் இல்லற வாழ்க்கை நடத்தவில்லை. அதுக்கப்புறம் சிவன் இப்படி சொல்லவும், சரி வேற வழியே இல்லைன்னு, நான் தொட முடியாது, என் மனைவி ஆணையிட்டு விட்டால் என் திருநீலகண்டத்தின் மேல். அப்ப உடனே என்ன சொல்ற, அதெல்லாம் முடியாது, நீ 2 பேரும் கைய கொத்துன்னு தான் நீ முழுகினாத்தான் உண்டு அப்படிங்கிற. அப்புறம் இவர் அந்த குச்சியை எடுத்துட்டு பிடிச்சுக்க சொல்லி குச்சியை வச்சு கீழே இறங்குறார். அந்த குளத்துல இறங்கி முழுகி இறந்துக்கிறார். சிவன் அவருடைய பக்திய இந்த உலகுக்கு காட்டுறதுக்காகவே இவ்வளவு ஒரு பரிசோதனை வச்சார். அவங்க முழுகி எழுந்து வழியில வரும்போது அப்படியே தன்னுடைய ரிஷபத்துல நின்று காட்சி கொடுக்கிறார் சிவன். 2 பேரும் எப்படி வந்தா தெரியுமா, மிக இளமையோடு. அப்ப சொன்னார், நீங்கள் என்னை அடையும் பிறப்புள்ளா வாழ்க்கையை வாழ்வீர்கள், 2 பேரும் இல்லறத்தை நல்லறமாக நடத்தும். எவ்வளவு அழகான ஒரு சோதனை, எவ்வளவு அழகான நமக்கு ஒரு கதை. திருநீலகண்ட நாயனாரை பத்தி சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் கேட்டீங்க. அடுத்த நாயனாரோடு அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.